உண்மை செய்தியை பார்க்கலாம். பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் எல்.கே. சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் எஸ்.பி. ஆதித்யநாத் அவர்களால் நாம் தமிழர் கட்சி கடந்த 1958ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது என்றும் அவரது மறைவுக்கு பின் இதை இயக்குனர் சீமான் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியை நிர்வகித்து வருகிறார் என்று மனுவிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நிலையில எல்டிடி மற்றும் இலங்கை அரசுக்கு இடையே கடந்த 2009ஆம் ஆண்டு போர் நடைபெற்ற போது எல்டிடியின் அமைப்பு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சீமான் போர் முனையிலே நேரில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பின் போது AK-47 ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்துல ஒரு பொய்யான பரப்புரையை செய்து வருகிறார் என்றும், அது மட்டுமில்லாமல் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது குண்டு வெடிப்புல உயிரிழந்தார். இதையடுத்து எல்டிடி அமைப்புக்கு இந்தியாவிலே தடை விதித்ததுடன் கடுமையான நடவடிக்கைகளும் ஒன்றிய அரசு எடுத்தது. ஒன்றிய அரசு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில இலங்கை போர் தொடர்பாக வன்முறையை தூண்டும் வகையில மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படங்களுடன் சீமான் பயன்படுத்தி வருவதாகவும், எல்டிடி அமைப்புக்கு தடை விதித்திருக்கும் போது அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களிலும் பிரபாகரின் படத்தை அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் பயன்படுத்தி வருகிறார் என்றும், மேலும் பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போலவும் AK-47 துப்பாக்கி வைத்திருப்பது போலவும் மாஃபிங் செய்த படங்களை பயன்படுத்தி வருகிறார் என்றும் எல்டிடி மற்றும் சங்ககிரி ராஜ்குமார் ஆகியோரே இது குறித்து தெரிவித்திருக்கிறார் என்று மனுவிலே சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என சீமான் பகிரங்கமாக பேசியிருப்பதாக, எனவே அதனால் தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும், பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என ஒன்றிய மாநில அரசுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என, எனவே பிரபாகரன் படத்தை பொது வெளியில பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மனு வரும் திங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.